رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழ ஜன்னாயம் தஸ்னீமில். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? ஜானை, அதாவது ஜின்களின் மூலப்பிதாவை அல்லாஹ் எதிலிருந்து படைத்தான்? இதுக்கான ஆன்சர் நெருப்பினால். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 2 திக்ருகளை பார்க்க போகிறோம். ஒருவர் இந்த திக்ருகளை மனப்பாடம் செய்து தினமும் 100 முறை ஓதிவிட்டால் போதும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை மிக நல்ல முறையில், நீங்கள் விரும்பிய முறையில் மாறும். ஈஸியான திக்ருகள் இரண்டுமே, ஆனால் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் சோதனைகளையும் கரைத்துவிடும் திக்ருகள். பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்றனர். ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையவில்லை. வீட்டில் வறுமை இருக்கின்றது. அதிகப்படியான கடன்கள் இருக்கு. உடலில் ஆரோக்கியம் இல்லை. ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி வருது. எதிலும் வெற்றி இல்லை. போகிற இடமெல்லாம் தோல்விதான். நிம்மதி இல்லை, சந்தோஷமில்லை என சொல்லும் ஒவ்வொருவரும் ஓத வேண்டிய திக்ருகள். 2 திக்ருகள் நம் அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்குமா என கேட்டால் சந்தேகமே வேண்டாம். எல்லாவற்றையும் இவை மாற்றும். இதை வழக்கமாக ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் சோதனைகள் ஒவ்வொன்றாக விலகி உங்கள் வீட்டில் சந்தோஷம், நிம்மதி, பரக்கத் ஏற்படும். நான் ஏன் இந்த திக்ருகளை பற்றி இவ்வளவு சிறப்பாக சொல்கிறேன்னா, இதில் நான் சொல்ல போகிற முதல் திக்ர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை மனிதர்கள் மற்றும் மலக்குமார்கள் புகழ வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்த திக்ர். அடுத்து 2வது திக்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த திக்ர். இப்போ முதல் திக்ர் என்னன்னு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். இந்த திக்ரை ஒரு நாளில் 100 முறை சொன்னால் நம் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். அவை கடல் நுரையளவு அதிகமாக இருந்தாலும் சரி. நமக்கு வரும் சோதனைகளுக்கு முதல் காரணம் நாம் செய்யும் தவறுகளால் தான். அவை மன்னிக்கப்பட்டாலே நாம் நினைத்தது எல்லாம் நடந்துவிடும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இந்த வார்த்தை அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த வார்த்தை. அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தையை நாம் தினமும் கூறிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு பிடித்த அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் நமக்கு சுலபமாக்கி தருவான். இந்த திக்ரை காலை 100 முறை, மாலை 100 முறை சொன்னால் அவன் கொண்டு வந்த நல்லதை விட சிறந்ததை வேறு எவரும் மறுமையில் கொண்டு வருவதில்லை. அப்படி இதே நல்லதை இன்னொருவர் மறுமைக்கு கொண்டு போகணும் என்றால், ஒன்று இதே திக்ரை அவரும் சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைனா இதை விட கூடுதலாக சொல்லியிருக்கணும். இந்த உலகிலும் நமக்கு சிறப்பை, நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்து மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை தரும் மிக சிறந்த வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த வார்த்தையை 100 முறை ஓதாமல் ஒரு நாளை கூட வீணாக்க வேண்டாம். அடுத்து 2வது திக்ர் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி மீளுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை ஒரு நாளில் 70 முறைக்கும் அதிகமாக கூறியுள்ளார்கள். தௌபாவிற்கான துவா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். இறை தூதர், மிகவும் பணிவான நல்ல குணங்களை கொண்ட மாமனிதர், யாரையும் காயப்படுத்தாத மனிதர். இப்படி அத்தனை நல்ல குணங்களும் அமைய பெற்ற நபி அவர்களே இந்த துவாவை ஒரு நாளில் 70 முறைக்கும் அதிகமாக ஓதியுள்ளார்கள் என்றால் நாம் எத்தனை முறை ஓத வேண்டும் என நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு இந்த திக்ரை ஒரு 100 முறையாவது ஓதுங்க. இப்படி இந்த 2 திக்ர்களும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது. தினமும் இவைகளை நாம் ஓதி வரும்போது அன்றைய நாளின் பாவங்களை அன்றே அல்லாஹ் மன்னிக்க கூடும். இதன் மூலம் நம் சோதனைகளுக்கு, கஷ்டங்களுக்கு, நோய்களுக்கு சொல்லிட்டு எதன் மூலம் எல்லாம் நாம் கஷ்டப்படுறோமோ அதற்கு காரணமான நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நம்முடைய எல்லா சோதனைகளும் லேசாக்கப்படும். பிறகு ஒவ்வொரு நல்லதும் நம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். மிகவும் சிறிய திக்ர்கள் தான், ஆனால் இவைகளை தினமும் ஓதி வழக்கமாக கடைபிடித்து வந்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சொர்க்கமாக்கி விடுவான். மன நிம்மதி, சந்தோஷம், வாழ்வாதாரம் இவை எல்லாவற்றின் கதவுகள் திறந்து நம் வாழ்க்கையையே
மிக சிறப்பாக்கி விடுவான். அதனால் இனி வரும் நாட்களில் இந்த திக்ருகளை ஓதாமல் விடாதீங்க. ஓதி அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இவை யாவும் எனக்கு சிரம் பணிவதை மெய்யாகவே கனவில் நான் கண்டேன் என்று கூறிய நபி யார்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.